நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பத்தின் செய்திகளுடன். ஆம் நண்பர்களே, முஹப்பத் ஊடகம் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் நிகழ்வில் இன்று மர்ஹூம் மௌலானா மௌலவி சலாஹுத்தீன் பாரி அவர்களுடைய இந்த நினைவு பேருரையில் கலந்து கொள்ள வந்த இஸ்லாம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெருந்தன்மையோடு வந்தார்கள். எங்களது அழைப்பும் முஸ்லிம் சலாஹுத்தீன் ஹாஜி அவருடைய அழைப்பும் தான். அந்த வகையில் அவர்கள் கலந்து கொண்டதோடு இன்னும் கண்டி மாவட்டத்துடைய சகோதரர் பஸ்ரீன் அவர்களும் கலந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, முன்னாள் அமைச்சர்கள் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள், பௌசி அமைச்சர் அவர்கள், இப்படி பலரும் கலந்து கொண்டார். முன்னாள் ஆளுநர் ரசாலி, இப்படி பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இது ஒரு இலங்கையில் ஒரு ஆலிமுக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு அதி உத்தம ஏற்பாடு, சிறப்பு என்று சொல்லி எங்களுடைய அன்புக்குரிய சிறப்பு பேச்சாளர் எஸ் அகார் முகமது அவர்கள் வர்ணித்தார்கள். இந்த நாட்டில் எந்த ஆலிம்களுக்கும் இதுவரை இப்படி ஒரு நிகழ்வு நடைபெறவில்லை. நலிமாஜாது செஞ்சிருக்கிறாங்க, டாக்டர் சுக்ரி செஞ்சாங்க, அது மாணவர்கள் செஞ்சாங்க. இப்படி ஒரு பொது அமைப்பு ஒன்று முன் வந்து நாங்கள் சேகரித்தது பெரிய பாக்கியம். எல்லா ஊடகவியர்களும் வந்தார்கள். இப்படி இளம் பாராளுமன்றத்துக்கு முதலாக சென்றிருக்கின்ற சகோதரர் அஸ்லம் அவர்கள் இங்கே வந்து இந்த நிகழ்வுகளை பார்த்து எதிர்காலத்தில் இப்படி நல்ல நிகழ்வுகளை இந்த நாட்டு மக்களுக்கும் தேசத்துக்கும் சமூகத்துக்கும் சன்மார்க்கத்துக்கும் செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் அவர்களை வேண்டுகோள் விடுக்கிறோம். ரெண்டு வார்த்தை நீங்கள் சொல்லுங்க. என்ன நினைக்கிறேன் அபிப்பிராயம்? மிகவும் நன்றி. முன்னாள் இலங்கை ஒளிபரப்பு கொடுத்தார் முஸ்லிம் சேவை பணிப்பாளர் அகமது முனவர் அவர்களுக்கு. விசேஷமாக பாராளுமன்ற உறுப்பினர் அஸ்லம் அவர்கள் இங்கே சமூகம் வந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுங்கள். முஹப்பத் ஊடகத்துக்காக. பிஸ்மில்லாஹிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் இந்த நிகழ்வு எமது சமுதாயத்திற்கும் குறிப்பாக எங்களுக்கும் ஒரு முன்மாதிரியான நிகழ்ச்சியாக நான் காண்கிறேன். ஒரு கண்ணியமான சபையில் உட்கார்ந்த ஒரு மன நிறைவுடன் நான் இருக்கின்றேன். அதே நேரம் எமது நலிமியா பணிப்பாளர் அகார் சார் அவர்களின் உரையில் ஹசரத் சலாஹுத்தீன் பாரி அவர்களுடைய வரலாறை நாங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக கண்ணால் பார்த்த ஒரு அனுபவம் கிடைத்தது. எனவே இவர்களுடைய சேவை உண்மையிலே இன்று அவர்களுடைய சேவையின் பிற்பாடு தான் இன்று இந்த அந்த இலங்கையில் முஸ்லீம்கள் இந்த இடத்துக்கு வந்துள்ளார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தாலா நமக்கு செய்த மாபெரும் கிருபை. இவ்வளோ காலம் நாங்கள் பிரார்த்தித்த அந்த ஒரு சூழல் எமது நாட்டில் இலங்கை முஸ்லீம்களுக்கு உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டினுடைய ஒரு கௌரவ பிரஜையாக இந்த நாட்டினுடைய ஒரு நாட்டின் மிக முக்கியமான ஒரு சமுதாயமாக இந்த நாட்டில் எங்களுக்கு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் இன்ஷா அல்லாஹ் எமக்கு மீண்டு வருகின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் அனைவரும் இந்த மாதிரியான ஒரு பெரும் மனிதர்களை நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹ் தாலா அவருடைய மறுமை வாழ்வில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் பூரணமாக வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். துஆ பிரார்த்தனை செய்கிறோம். முஹப்பத் ஊடகத்தின் சார்பில் உங்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோன்று முக்கியமாக நாங்கள் மறைந்த ஆலிம் உலமாக்கள் மட்டுமல்ல, நமது விசேஷமானவர்களை நாங்கள் நினைவேந்தல் கூற வேண்டும், எமது சமுதாயத்தின் கடமை என்பதை மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அஸ்லம் அவர்கள் கூறினார்கள். மிகவும் நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக மீண்டும் சந்திப்போம். முஹப்பத்தாக விடைபெறும் நான் உங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும். நிக்காஹ் சேவை. வாழ்க்கையில் வாழ்க்கை ஒரு முறையே, மறுமையிலும் அதுவே. மகர் அடிப்படையில் மார்க்கப்பட்டுள்ள, கல்வி அறிவுள்ள, தொழிலுள்ள, நல்ல குடும்ப பின்னணி உள்ள இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து மணமகன் மணமகள் திருமணம் மறுமணம் நம்பிக்கையான அமானித சேவை. உங்கள் ஆவணங்கள் பிறரிடம் கைமாறாது. உங்கள் சுய விவர கோவையினை முஹப்பத் நிக்காஹ் ஃபவுண்டேஷன், கொழும்பு, ஸ்ரீலங்கா. தொடர்புகளுக்கு 0777 94 36 36, வாட்ஸ்அப் 072 36 36 36 1, இமெயில் muhabbat.lk@gmail.com.